எப்போவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்து ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியாக வந்து சமாளிச்சிடுவாங்க. இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் அங்கே பார்த்து சொல்றேன், ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ். அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, அசாத்தியமானவங்க. எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. இல்லை, ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸை விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க. கலைஞரோட வந்து தம்பி சின்ன வயசுல இருந்தெல்லாம் பார்த்து இதுக்கு இருக்கிறவங்க வந்து அவங்களெல்லாம் சமாளிக்கிறது சாதாரணங்க. ஒருத்தர் வேண்டாங்க, துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவர். அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற, இப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு, எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா, என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா, ஒன்றும் புரியாது. ஸ்டாலின் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ இந்த புத்தகத்தை, இந்த அருமையான ஒரு புத்தகத்தை வந்து அவர் வந்து வெளியிடுறது வந்து மிக மிக சந்தோஷம். அது வந்து அவர் கையால் வந்து இந்த அருமையான புத்தகத்தை நான் வந்து வாங்குறதுல நான் பெருமைப்படுறேன். இந்த விழாவின் உண்மையான நாயகர் ஏவா வேலு அவர்கள். எனக்கு வந்து அவ்வளோ ஜாஸ்தி அவரை பற்றி வந்து தெரியாதுங்க. எனக்கு வந்து பிகாஸ் அந்த கலைஞர் கூட ஜாஸ்தி ரொம்ப பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு வந்து மதிப்புரிய வீராசாமி அவர்கள், துரைமுருகன் அவர்கள், டிஆர் பாலு அவர்கள், முரசலிமான் அவர்கள், அந்த மாதிரி நான் பழகி மற்றவங்க கிட்டே வந்து அவ்வளோ பழக்கம் இல்லை, அவ்வளோ எனக்கு வந்து தெரியல. ஸோ விவரமாக திங் தெரியல. அதுக்கு வந்து எப்போ வந்து திருவண்ணாமலையில் வந்துட்டு நம்ம வந்து லால் சலாம் அந்த ஷூட்டிங் இருக்க வந்து ஒரு 3 வாட்டி அங்கே நான் போயிருந்தேன். அங்கே போகும்போது அவருடைய அந்த காலேஜ் கெஸ்ட் ஹவுஸில் கலைஞர்களை தங்குறதுக்காக ஒரு ஸ்வீட் கட்டிருக்காங்க. சிஎம் போனால் கூட அங்கே தான் தங்குவாங்க. அந்த ஸ்வீட் தான் எனக்கு வந்து கொடுத்தாங்க. அங்கே கொடுத்து எனக்கு வந்து எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னால், ஒரு சொந்த பிள்ளை, அந்த மாதிரி ஒரு அன்பா அவருடைய பையனையே அங்கே வச்சுட்டு கம்ப்ளீட் அந்த காலேஜ் வந்து காலேஜில் எப்படி இருக்குன்னு சொன்னால், மை காட், நீங்கள் யாரும் பார்க்கணும், அவ்வளோ வந்து ஒரு க்ளீன், நீட், ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிசிப்ளின். அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு சத்தம் இருக்காது.